வணக்கம். 2 கோயில்களையும் பாருங்கள். ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோயில், மற்றொன்று கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிவன் கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் அவனுடைய மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இரண்டும் சிவன் கோயிலாக இருந்தாலும் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆண் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பெண் கோயில். அந்த ராஜகோபுரங்களை நீங்கள் பார்க்கிற போது நன்றாக தெரியும். ஆணினுடைய கம்பீரம் போன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலும், பெண்ணினுடைய நளினம் போன்று, பெண்ணினுடைய தோற்றத்தை போன்று கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோயிலும் அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம். அதுக்கு காரணம் என்னவென்றால், வலதுபுறம் ஆணாகவும் இடதுபுறம் பெண்ணாகவும் சிவபெருமான் காட்சி கொடுப்பதைப் போல ஆண் பெண் இரண்டும் ஒன்றாக இருந்து அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அமைப்புகளை தந்தையும் மகனும் கற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால், ஆண் கோயிலாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயில் 4 பட்டைகளை கொண்டதாக இருக்கிறது. பெண் கோயிலாக இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் 6 பட்டைகளை கொண்டதாக இருக்கிறது. அதாவது ஆணினுடைய குணங்கள் 4, பெண்ணுடைய குணங்கள் 6ஆகவும் இருப்பதை போல அந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கிற போது நமது முன்னோர்களுடைய அறிவுத்திறனும் அதை ஒற்றுமைப்படுத்திய கோயிலுடைய அந்த கட்டட அமைப்பும் மிக அற்புதமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.